அரோமா மிராக்கிள்ஸ் இயற்கையான அரோமா ஆயில்களை கொண்டு தயாரிக்கப்படுகிறது. தூக்கமின்மை, மன அழுத்தம், எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள், உடல்வலி, தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள், ஆன்டி ஏஜிங், முடிவுதிர்வு, பொடுகு, வெண்புள்ளி, சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்கிறது. அரோமா மிராக்கிள்ஸ். நடிகர் லாரன்ஸ் அவர்கள் நான் அரசியலுக்கு வரலாமா வேண்டாமான்றத அது குறித்து பேசுறேன்னு சொல்லி இருந்தாரு. அவர் சொன்னது ரொம்பவே ஆச்சரியமா இருந்தது. அவர் நான் அரசியலுக்கு வரணும்னு சொல்லல, வரமாட்டேன்னு சொல்லு. நீங்க சொல்லுங்க, நான் அரசியலுக்கு வரலாமா வரக்கூடாதுன்றத சொல்லி மக்கள் கிட்ட அந்த கருத்தை கேட்கிறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு ப்ரொமோஷன் மாதிரி தெரியுது. இது எப்படி சார் நீங்க பாக்குறீங்க? இல்ல, அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப அபத்தமா தெரிஞ்சுது. ஏன்னா நீங்க அரசியலுக்கு வருவதும் வராததும் உங்க இஷ்டம். நீங்க அரசியலுக்கு வரணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா தாராளமா வாங்க. ஏதாவது ஒரு கட்சியில போய் சேரணும்னா போய் சேருங்க. இல்ல உங்களுக்கு வசதி இருக்கு, நம்ம தனி கட்சி ஒண்ணு ஆரம்பிச்சு விஜய் மாதிரி தனித்து ஆட்சி அமைக்க முடியும் நம்பிக்கை இருந்தா நீங்க தனி கட்சி ஆரம்பிங்க. அது உங்களுடைய உரிமை. உங்களை பாத்தீங்கன்னா அரசியல்ல வெற்றி அடைய வைக்காததும் மக்களுடைய கையில இருக்கு. ஆனா நீங்க என்ன நீங்க என்ன சொல்றீங்க, அதை நான் கேட்க தயாரா இருக்கேன், உங்க விருப்பப்படிதான் நான் செய்வேன், நீங்க உங்க விருப்பத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லலாம். பாத்தீங்கன்னா இது ஒரு பப்ளிசிட்டிக்காக பண்ற ஒரு விஷயமா தான் எனக்கு தோணுது. என்ன காரணம்னா இப்ப மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது இவருக்கு எப்படி தெரியும்? அல்லது நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க அப்படின்னா எங்க சொல்றது? ஒருத்தன் கன்னியாகுமரியில இருந்து பஸ் பிடிச்சி லாரன்ஸ் வீட்டுல பார்த்து அவர்கிட்ட அந்த கருத்தை சொல்லுவானா? இல்ல அதுக்குன்னு ஏதாவது ஒரு வாட்ஸ்அப் நம்பரோ இமெயில் நம்பரோ அல்லது வேறு ஏதாவது ஒரு வழி ஏதாவது சொல்லியிருக்காரா? நீங்க இந்த எண்ணுக்கு போன் போட்டு உங்க கருத்தை சொல்லுங்க, அல்லது இந்த அட்ரஸுக்கு உங்களுடைய கருத்தை தெரிவிங்க அப்படின்னு அந்த மாதிரி எதுவும் சொல்லியிருக்காரா? அப்படிலாம் எதுவுமே இல்லை. சும்மா அப்படி பார்த்தீங்கன்னா மொட்டையா உங்க கருத்தை சொல்லுங்க, அதன்படி நான் கேட்டு நடக்கிறேன் அப்படின்னா இப்ப தமிழ்நாட்டு மக்கள்லாம் திரண்டு இவர்கிட்ட கருத்து சொல்லுவாங்களா? இது எதுவுமே சாத்தியம் இல்லை. எல்லாத்துக்கும் மேல உங்கள் வருகையை இங்க யாருமே எதிர்பார்க்கல, அதுதான் உண்மை. ஆனா நீங்க லாரன்ஸ் உடைய இந்த செயல்பாடுகளை, அதாவது தனிப்பட்ட முறையில் அவர் ரொம்ப நல்ல டைப்பு, பல பேருக்கு உதவும் குணம் கொண்டவர். தமிழ் சினிமாவில் பல பேர்கிட்ட லாரன்ஸை விட 100 மடங்கு பணம் இருக்கு, ஆனா மற்றவர்களுக்கு கொடுக்கிற மனம் இல்லை. ஆனா லாரன்ஸை பொறுத்த வரைக்கும் பல பேருக்கு யோசிக்காம அள்ளி கொடுக்கிற ஒரு கேரக்டர். அது அவருடைய குட் குவாலிட்டி. அதை நம்ம எந்த காலத்திலையும் மறுக்க முடியாது, மறக்க முடியாது. ஆனா அரசியல்னு வரும்போது பாத்தீங்கன்னா அது வேறு. உங்களுக்கு கிடைத்த சினிமா பிரபலத்தை வைத்து நீங்க அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிறீங்க, அது நீங்க ஒரு ப்ராப்பரான வேயில வர வேண்டியதானே. அதை விட்டுட்டு பாத்தீங்கன்னா ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன்னா அதாவது இவருக்காக தமிழ்நாட்டு மக்களே தவம் கிடக்கிற மாதிரி அவர் ஒரு கற்பனை உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காருன்னு தான் எனக்கு தோணுது. நேத்து நான் சொல்லலான்னு பார்த்தேன், பாரதி ராஜா இறந்ததால் நான் சொல்லலை. அப்படியே அவர் பேசுறதெல்லாம் பாத்தீங்கன்னா தினமும் தன்னையை பத்தி மக்கள் பேசணும் அப்படின்னு நினைக்கிறாருன்னு தான் எனக்கு தோணுச்சு. ஆக்சுவலா இப்ப இவர் பேசுறதெல்லாம் பார்த்தா ஏதோ டிமாண்டை ஏத்துறதுக்காக பேசுற மாதிரி இருக்கு சார். ஒரு பக்கம் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சு ஆட்சியை பிடிச்சிருக்காரு. இன்னொரு புறம் அண்ணாமலை அவர்கள் புதிய கட்சி ஆரம்பிக்க போறேன்னு சொல்லியிருக்காரு. இப்போதைக்கு அது ஒரு இயக்கமா இருக்கு. ஒரு 6 மாசம் கழிச்சு ஒரு கட்சியை மாறும்னு சொல்றாரு. சோ இந்த 2 கட்சிகள் ஏதோ ஒரு கட்சியை குறி வைக்கிறாருன்றது நமக்கு தெரியுது. ஒரு பெரிய பதவிக்காக தான் இந்த மாதிரி இந்த வீடியோஸ் போடுறதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்க முடியுது சார். அது அப்படி இருக்குமா? அதுக்கான சாத்தியம் இருக்கா சார்? அதாவது டிமாண்டை ஏத்துவதற்காக இவர் இப்படி சொல்றாரு அப்படின்னு என்னால ஏற்க முடியல. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இவர் தாவேகாவை குறி வைக்கிறார், அண்ணாமலை கட்சியை குறி வைக்கிறார் அப்படிங்கிறது அது எந்த அளவுக்கு சாத்தியங்கிறது தெரியல. அது லாரன்ஸ் அவர்களுக்கு தான் தெரியும் அவர் என்ன மோட்டிவ்ல இதை பண்றார் அப்படிங்கிறது. ஆனா என்னுடைய கருத்து பாத்தீங்கன்னா தாவேகா இவரையெல்லாம் ஒரு பொருட்டாக நினைக்க மாட்டாங்க. என்ன காரணம்னா ஒரு தனி மனிதரை முன்னிறுத்தி தொடங்கப்படுகிற கட்சியில பாத்தீங்கன்னா அந்த தனி மனிதர் தான் பிரதானமா இருக்கணும்னு நினைப்பாரு. இப்ப விஜய் எடுத்துக்கிட்டீங்கன்னா தாவேகாவில் இருக்கிற ஒவ்வொரு தொண்டனும் விஜய்க்காக தான் அந்த கட்சியில இருக்கணும், விஜயை பார்த்து தான் அந்த கட்சிக்குள்ள வந்திருக்கணும். அதுதான் விஜயினுடைய எண்ணம். இன்னொரு நடிகர் இன்னொரு பிரபலத்துக்காக இந்த கட்சியில யாரும் சேர்ந்தேன்னு சொல்றத விஜய் ரசிக்க மாட்டார், ஏற்க மாட்டார். பெரிய உதாரணம் சொல்றேன். விஜய் கட்சி ஆரம்பிக்கும் போது இந்த தாடி பாலாஜி உட்பட சில துணை நடிகர்கள்லாம் அந்த கட்சிக்குள்ள போனாங்க. அந்த விக்கிரவாணி மாநாட்டுல எல்லாம் இவங்களும் பாத்தீங்கன்னா ஒரு அலப்பறை எல்லாம் கொடுத்துக்கிட்டுலாம் இருந்தாங்க. ஆனா நீங்க பாருங்க, இது வரைக்கும் அந்த நடிகர்கள் யாருக்குமே விஜய் சைடுல பொறுப்பு கொடுக்கல. தாடி பாலாஜி பொறுத்து பார்த்தாரு, நெஞ்சில பச்சை குத்தி எல்லாம் பார்த்தாரு. விஜய் அவர் ஒரு பொருட்டாகவே மதிக்கலைங்கிறதுனால அவர் வேற கட்சிக்கு போயிட்டு இப்ப அங்கிருந்தும் ராஜினாமா பண்ணிட்டு எங்க போறதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி இன்னொரு நடிகரும் இன்னைக்கும் ஒரு தாவேகாவுடைய துண்டை போட்டுக்கிட்டு தான் போறாரு. அவருக்கும் எந்த பதவியும் கிடைக்கல. விஜய்க்கு தெரியாதா? யாரோ ஒரு முகம் தெரியாத நபருக்கு கட்சியில ஒரு பொறுப்பு கொடுக்குற விஜய்க்கு
இவர் சினிமா நடிகர், இவர் வந்து ஒரு 4 படத்துல தலை காட்டியிருக்காரு, 10 படத்துல நடிச்சிருக்காரு, இவர் 4 ஊருக்கு போனா ஒரு 10 பேர் பின்னால வருவாங்கன்னு விஜய்க்கு தெரியாதா? ஏன் அவர்களுக்கு அவர் பதவி கொடுக்கலன்னா, தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் விஜய் தான், வேற எந்த பிரபலத்துக்கும் இங்க இடம் இல்லைன்னு விஜய் நினைப்பதுதான் காரணம். அப்ப சாதாரண ஒரு துணை நடிகருக்கே பதவி கொடுக்காத, ஒரு பொறுப்பு கொடுக்காத விஜய் வந்து லாரன்ஸுக்கு மட்டும் அந்த வாய்ப்பை கொடுத்துருவாரா என்ன? அதுக்கடுத்து லாரன்ஸ் யார் என்பது விஜய்க்கு தெரியும். லாரன்ஸை பொறுத்தவரை ரஜினிகாந்தோடைய ஒரு தீவிர ரசிகர், வெறியர்னு கூட சொல்லலாம். அவர் தலைவர்னு மூச்சுக்கு 300 தடவை ரஜினியை தான் சொல்லுவாரு. அவர் எப்படி விஜய் கட்சியில போய் சேர்ப்பாங்க? அதனால அப்படி ஒருவேளை சேர்த்தாலும் விஜய் ரசிகர்களை லாரன்ஸுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. ஒருவேளை திருச்சி கிழக்குக்காக இவர் காய் நகர்த்துறதா வச்சுக்குவோம். ஆனா விஜய் ரசிகர்களே, தாவேக்கா தொண்டர்களே லாரன்ஸுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. பட் அதே நேரம் ஒரு விஷயம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. என்ன காரணம்னா, இப்ப லாரன்ஸ் வந்து பென்ஸ்னு ஒரு படம் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த படத்தின் தயாரிப்பாளர் லோகேஷ் கனகராஜ் மற்றும் விஜயினுடைய மேனேஜர் ஜெகதீஷ். என்ன, அப்போ ஜெகதீஷ் மூலமாக காய் நகர்த்தி அந்த தாவேக்கா கட்சிக்குள் நுழைந்து அந்த திருச்சி கிழக்கு வேட்பாளர் ஆவதற்கான ஒரு முயற்சியை லாரன்ஸ் எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா எனக்கு தெரிஞ்சு, நான் விசாரித்த வகையில் தாவேக்கா தரப்பில் நான் கேட்கும் போது அப்படியெல்லாம் எந்த ஐடியாவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. பட் அதே நேரம் திடீர்னு திருச்சி கிழக்கில் லாரன்ஸ்னு ஒரு செய்தி வந்ததற்கு பின்னால் இப்படி ஒரு காய் நகரத்தில் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கடுத்து இவர் அண்ணாமலை கட்சிக்கு ட்ரை பண்றாரா அப்படின்னா, அங்கும் கூட அண்ணாமலை லாரன்ஸ் வந்து விரும்ப மாட்டார். அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் ஒரு ஈகோயிஸ்ட், தனக்கு கீழே தான் எல்லாரும் இருக்கணும்னு நினைக்கிற ஒருத்தர். அப்படி இருக்கும்போது மக்களிடம் சினிமா நடிகராக பிரபலமான ஒருத்தர் அந்த கட்சிக்குள் இருந்தா போக்கஸ் வந்து அவர் பக்கம் திரும்பும். அப்ப அண்ணாமலையும் லாரன்ஸினுடைய வருகையை வந்து விரும்ப மாட்டாரு. அதனால இப்ப லாரன்ஸ் வந்து எந்த திசை நோக்கி போக போறார் அப்படிங்கிறது இப்ப அவர் சொல்லும் போதுதான் நம்மளால தெரியும். அதற்கு முன் வேணா அவர் சில இலக்குகளை வச்சுக்கிட்டு நகரலாம். அது எந்த அளவுக்கு சாத்தியம்ங்கிறது அது நடக்கும் போதுதான் சொல்ல முடியும். இல்ல சார், நம்ம சமீபத்துல கேள்விப்பட்டது என்னன்னா, அண்ணாமலை கட்சியில வந்து லாரன்ஸ் வந்து சேர போறாரு. அப்புறம் ரஜினி அவரோட 2வது மருமகன் வந்து அந்த கட்சியில வந்து சேர போறாங்க, ஒரு பெரிய கட்சியா வரும் அப்படின்ற மாதிரியான செய்திகள் தானே சார் கேள்விப்பட்டிருக்கோம். அதாவது ரஜினியின் மருமகன் விசாகன் வந்து அந்த கட்சியில சேர போறாரு அப்படிங்கிறது ஏற்கனவே நமக்கே அந்த செய்தி வந்தது. எங்க வலைபேச்சில் கூட அதை பத்தி எல்லாம் சொன்னா, அதுக்கப்புறம் பல்வேறு மீடியாக்கள்லயுமே அது செய்தியாக வந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த கட்சியில் விசாகன் சேருவதற்கு வாய்ப்பு இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, ரஜினிகாந்த் ஒரு வலதுசாரி, பாஜக ஆதரவாளர், RSS சித்தாந்தங்கள் மீது நம்பிக்கை கொண்டவர். அண்ணாமலை யாருன்னா RSS ஆல் வளர்க்கப்பட்ட ஒருத்தர். அதனால அவர்களுக்குள் கருத்தியல் ரீதியா என்ன ஒரு ஒட்டுறவு இருப்பதால் தனக்கு பதிலாக தன்னுடைய மருமகனை அந்த கட்சிக்குள்ள அனுப்புவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா லாரன்ஸை ரஜினி வந்து இதே மாதிரி கன்வின்ஸ் பண்ணி கூட அந்த கட்சிக்குள்ள அனுப்பலாம், அதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அண்ணாமலை இவரை எப்படி எடுத்துக்குவார் அப்படிங்கிறது தான் நமக்கு ஏற்படுகிற ஒரு சந்தேகம். பட் ஒருவேளை ரஜினி வந்து அண்ணாமலையும் கன்வின்ஸ் பண்ணி, இப்ப எனக்கு பதிலாக லாரன்ஸ் அனுப்புறேன், இவரை நீங்க பயன்படுத்திங்க அப்படின்னு சொல்லி அனுப்புவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதை நம்மளால மறுக்க முடியாது. அதே மாதிரி இப்ப பரவலா அந்த பேசும் பொருளா இருக்கு வந்து, இந்த நிதி ஆய்வு கூட்டத்துல வந்து முதல்வர் விஜய் அவர்கள் போனது ஒரு பெரும் பேசும் பொருளா இருக்கு சார். இப்ப அந்த இடத்துல வந்து நாங்க வந்து இந்த புதிய கல்விக் கொள்கையை வந்து எதிர்க்கிறோம், அதே மாதிரி இந்த மும்மொழி கொள்கை திட்டத்தையும் வந்து எதிர்க்கிறோம் அப்படின்ற மாதிரியான செய்திகள்லாம் வருது. அதெல்லாம் உண்மையா இருக்கணும் சார். ஆனா நான் பேசின மாதிரி எந்த ஒரு வீடியோவும் வந்து பார்க்கல. அதே மாதிரி இந்த நீட் தேர்வு வந்து இந்த +2 மார்க் அடிப்படையில தான் அந்த தேர்வுகள் வந்து இருக்கணும் மருத்துவத்துக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு புறம் வந்து எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் சொல்றது என்னன்னா, இவ்வளவு பேசின விஜய் அவர்கள் வந்து இந்த மேகதாது அணை குறித்தும் வந்து பேசியிருக்கலாமே, அங்க போயிட்டு ஏன் அமைதியா வந்துட்டாரு அப்படின்ற விமர்சனம் வருது சார். அதான் முதல்ல பாத்தீங்கன்னா, நித்தி ஆயோக் கூட்டத்தில் ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் கலந்து கொள்வதுங்கிறது ஒரு வழக்கமான ஒரு விஷயம்தான். அது வந்து விஜய் வந்து ஏதோ ஒரு புரட்சி பண்ணிட்டாரு, புதுமை பண்ணிட்டாருலாம் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டதாலேயே அவர் ஒரு பாஜகவுக்கு சார்பு நிலையை எடுத்துட்டாரு நம்ம விமர்சிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. இந்தியாங்கிறது பாத்தீங்கன்னா பல மாநிலங்களை உள்ளடக்கிய ஒரு ஒன்றியம். அப்ப அந்த ஒன்றியத்தினுடைய தலைமை அமைச்சர் பிரதமர் வந்து ஒரு கூட்டத்தை கூட்டுறாரு. அப்போ ஒவ்வொரு மாநிலத்தின் தலைவர்களான முதலமைச்சர்கள் அதுல கலந்து கொள்ளணும். என்ன, அதுதான் நம்மளுடைய வழக்கம். ஸோ அந்த மாதிரி இவர் போறாரு. ஆனா என்ன ஒரு துரதிர்ஷ்டம்னா, இது போன்ற நித்தி ஆயோக் கூட்டங்களில் ஒவ்வொரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர்களும் கோரிக்கைகளை முன்வைக்கும் போது என்ன, அவர்கள் கேட்ட எந்த நிதியும் முறையாக ஒதுக்கப்படுவதில்லை. இதான் காலங்காலமாவே நடந்துகிட்டு இருக்கு. முக்கியமா ஒன்றியத்தை பாஜக ஆள துவங்கிய பிறகு பாஜக ஆள்கிற மாநிலங்களுக்கு அவர்கள் கேட்கிற தொகையை விட அதிகமாக கொடுப்பது, எதிர்கட்சிகள் ஆள்கிற மாநிலங்களுக்கு அவர்கள் கேட்ட தொகையை விட குறைவாக கொடுப்பது. சோ இதுதான் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இப்பவும் அதுதான் நடக்கும்.
அதுக்கடுத்து அந்த நித்தி ஆயோக் கூட்டத்துல விஜய் என்ன பேசினார் அப்படிங்கிறது நம்ம யாருக்குமே தெரியாது. பத்திரிகைகள் பாத்தீங்கன்னா ஊக செய்திகளாகத்தான் வருது. சோ அந்த அடிப்படையில் வந்து நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஒருவேளை இவர்களே அதிகாரப்பூர்வமாக நாங்க இதெல்லாம் கேட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம அது குறித்து பேச முடியும். அதுக்கப்புறம் மேகதாது பத்தி ஏன் பேசல அப்படின்னு உதயநிதி விமர்சனம் பண்றது கூட அர்த்தம் இல்லை. நீங்க தான் கடைசி 5 வருடங்கள் ஆண்டீங்க, நீங்க என்ன பண்ணிட்டீங்க? அவராவது வந்து ஆட்சிக்கு வந்து 1 மாசம் தானே ஆகுது. இப்ப வந்து நீங்க திமுக சார்பில் ஸ்டாலின் போகலனால பல நிதியமைச்சர்கள் வந்து அந்த கூட்டத்துக்கு போயிருக்காங்க பல முறை. அப்ப அவர்கள் எல்லாம் இது குறித்து பேசியிருக்காங்களா என்ன? அதனால தாவேக அரசை விமர்சனம் செய்வதற்காக எதையாவது ஒன்றை சொல்வது அப்படிங்கிறது அது ஏற்கத்தக்க விஷயம் இல்லை. ஓகே சார். இந்த எலெக்ஷன் முன்னாடி வந்து முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போகும்போது வந்து இந்த முன்வரிசையில வந்து இருக்கை வந்து கொடுத்திருந்தாங்க சார் போட்டோ எடுக்கும் போது. அதுக்கு வந்து விஜய் அவர்கள் வந்து விமர்சனம் வந்து பண்ணியிருந்தாரு. தன்னோட சுயநலத்துக்காக, தன் குடும்பத்தோட சுயநலத்துக்காக ஒரு கட்சியை வந்து அடமானம் வச்சுட்டு இப்ப முன்வரிசையில வந்து இருக்காரு. இது வந்து மறைமுக கூட்டணிக்கான ஒரு சிம்டம்ஸ் வந்து சொல்லியிருந்தாரு. இப்ப அவரும் அந்த முன்வரிசையில தான் சார் இருக்காரு. அதாவது ஒண்ணு தெரிஞ்சுங்க, நித்தி ஆயோக் கூட்டத்துல வந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கிறதுங்கிறது ஒரு சம்பிரதாயம், அவ்வளவுதான். அதுல பாத்தீங்கன்னா இவர் இந்த இடத்துல நிக்கணும், அவர் அந்த இடத்துல நிக்கணும் அப்படிங்கிறத பிரதமரோ அல்லது விஜயோ விரும்பி என்ன முடிவு பண்ணுகிற விஷயமும் கிடையாது. அங்க இருக்கிற அதிகாரிகள் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு புரோட்டோகால் அடிப்படையில் மாதிரி நீங்க இங்க நில்லுங்க, நீங்க அங்க நில்லுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் அந்த ஒரு புகைப்படம் எடுத்திருக்காங்க, அவ்வளவுதான். இதை வச்செல்லாம் வந்து நம்ம ஒரு பெரிய விஷயமாக பேச வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ஒரு பேச்சுக்கு கேட்கிறேன், விஜய் வந்து முன் வரிசையில நிக்காம 3வது வரிசையில நிக்கிறாருன்னு வச்சுக்குவோம். அப்படி ஒரு போட்டோ வந்துச்சுன்னா இங்க இருக்கிற அரசியல்வாதிகள் என்ன சொல்லுவாங்க? நித்தி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்ள போன விஜய் தமிழ்நாட்டுக்கே ஒரு பெரிய அவமானத்தை தேடி கொடுத்துட்டாரு, அவரை வந்து முன் வரிசையில நிக்காம 3வது வரிசையில நிக்க வச்சுட்டாங்க, அந்த குழு புகைப்படத்துல அவர் நிக்காம வெளிநடப்பு பண்ணியிருக்கணும், 3வது வரிசையில நின்று தமிழ்நாட்டுக்கே ஒரு தீராத அவமானத்தை தேடி கொடுத்துட்டாருன்னு கூட பேசுவாங்க. அதனால இது அல்ல விஷயம். நாட்டுக்கு எவ்வளவோ செய்ய வேண்டியது இருக்கு, அதற்கான வழிமுறைகளை அந்த முதலமைச்சர் பார்க்கணும். அதுதான் முக்கியமே தவிர குழு புகைப்படத்தில் எங்க நின்னா என்ன, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. இது வந்து என்னுடைய பார்வையில நான் சொல்றேன். ஓகே சார். ஆனா இப்ப வரைக்குமே லைட்டா தான் வந்து பாஜக குறித்து விமர்சனம் வந்து பண்றாரு, எங்கேயும் வந்து வெயிட்டா அந்த விமர்சனம் பண்றதே இல்லையா சார்? அதாவது விஜயனுடைய கேரக்டர் அது, அவர் வந்து ரொம்ப சாஃப்டான கேரக்டர். நான் பல வருடங்களா சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்ன காரணம், விஜயை அவருடைய முதல் படம் தொடங்கி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், அவரோட பழகிட்டு இருக்கோம். விஜயனுடைய கேரக்டர்ங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சாஃப்டான ஒரு நேச்சர் உள்ள ஒருத்தர். அவருடைய அணுகுமுறைங்கிறது இப்படிதான் இருக்கும். மற்றவங்க மாதிரி இப்ப நீங்களும் நானும் பேசுகிற மாதிரி செயல்படுகிற மாதிரி விஜய் செய்வார்னு எதிர்பார்க்க முடியாது, கூடாது. அதுக்கு அடுத்து அவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு, ஒன்றிய அரசோடு ஒரு இணக்கமான சூழலை உருவாக்கி தமிழ்நாட்டுக்கு தேவையான விஷயங்களை எல்லாம் செய்யணும் அப்படிங்கிறது தான் அவருடைய விருப்பம், அவருடைய நிலைப்பாடு. அதையே அவங்க வெளிப்படையா சொல்லிட்டாங்க. இதை வச்சே வந்து இவர் ஏதோ பாஜகவுடைய பி டீம்ங்கிற மாதிரி மீண்டும் பேச வேண்டிய அவசியம் இல்லை. அதே நேரம் தமிழ்நாட்டுக்கு தீங்கு விளைவிக்கிற, கெடுதல் விளைவிக்கிற ஏதாவது ஒரு விஷயம் நடந்தால் அதை நிச்சயமாக தாவேகா சார்பாக அவர்கள் எதிர்ப்பார்கள். தமிழ்நாடு அரசு சார்பாகவும் விஜய் வந்து அதை எதிர்ப்பார். ஒரு முதலமைச்சர் என்ற வகையில் நிச்சயமாக அப்படி ஒரு விஷயம் நடக்கும். அதை நம்ம பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இந்த புதிய கல்விக் கொள்கையா இருக்கட்டும் அல்லது இந்த மும்மொழி கொள்கை திட்டமா இருக்கட்டும், இதெல்லாம் வரும்போது இவர் என்ன மாதிரி ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறார் அப்படிங்கிறத வச்சு நம்ம அதை முடிவு பண்ணிக்கலாம். மற்றபடி இவர் மென்மையா பேசுறாரு, என்ன சாஃப்டா அணுகுமுறை இருக்கு அப்படிங்கறதெல்லாம் ஒரு குற்றச்சாட்டாக வைக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். ஓகே சார். பெரியாரை வந்து கொள்கை தலைவரா வச்சுட்டு கோவில் குளமா வந்து சுத்திட்டு இருக்காரு சார். அவர் வந்து ஒரு நடிகரா இருக்கும் போது இந்த மாதிரி கோவிலுக்கு போது வந்து இது ஒரு பெரும் பேசும் பொருளா இருக்காது. ஆனா ஒரு தமிழ்நாட்டோட முதலமைச்சரா இருக்கும் போது இந்த கோவில் குளம் போறது வந்து சரியான ஒரு விஷயமா இருக்குமா சார்? அதாவது பெரியாரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்ட அதே நேரம் விஜய் சொன்ன விஷயம் என்னன்னா, பெரியாரின் கடவுள் மறுப்பை தவிர மற்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம ஏற்கிறோம் அப்படிங்கிறது தான் அவர் சொன்னாரு. அதனால பெரியார் கடவுள் மறுப்பாளருங்கிறதுனால இப்ப தாவேகாவும் கடவுள் மறுப்பு கொள்கை கொண்ட ஒரு கட்சியாக நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா அவங்களே அவங்களுடைய நிலைப்பாட்டை விளக்கிட்டாங்க. ஆனா நம்முடைய கேள்வி என்ன அப்படின்னா, நீங்கள் நடிகராக இத்தனை வருடங்கள் இருந்திருக்கீங்க, எந்த கோயிலுக்காவது போயிருக்கீங்களா? கொல்லூர் மூகாம்பிகை கோயில் தொடங்கி எந்த கோயிலுக்கும் நீங்க போனது இல்லை. ஒரு கிறிஸ்தவராக தேவாலயங்களுக்கு மட்டுமே தான் போயிட்டு இருந்தீங்க. ஆனா இன்னைக்கு முதலமைச்சரான பிறகு நீங்க நெத்தியில வந்து குங்குமமும் வந்து கருப்பு பொட்டும் வச்சுட்டு ஒவ்வொரு கோவிலாக செல்வது வந்து ஒரு மிகப்பெரிய நடிப்பா தான் எனக்கு தெரியுது. அதாவது உங்களை மத சார்பற்றவராக காட்டிக்கொள்ளணும் அப்படின்னா எந்த மதத்தையும் சாராதவராக நீங்க காட்டிக்கொள்ளணும். கோயிலுக்கும் போகக்கூடாது, சர்ச்சுக்கும் போகக்கூடாது, மசூதிக்கும் போகக்கூடாது. அதுதான் மத சார்பற்ற தன்மை. நீங்க கோயிலுக்கு போய் கும்பிடுவேன், மாதா கோயிலுக்கு போய் மெழுகுவர்த்தி இது பண்ணுவேன்,
தர்காவில் போய் நான் கும்பிடுவேன் அப்படின்னா அது எல்லா மதத்தை சார்ந்தவராகத்தான் உங்களை அதை அடையாளப்படுத்தும். எல்லாத்துக்கும் மேல தனிப்பட்ட முறையில் நீங்க அப்படி ஒரு கேரக்டரே இல்லாத போது இப்ப எதுக்கு இதையெல்லாம் நீங்க பண்றீங்கன்னு யோசிக்கும் போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, ஆர்வம் சொல்கிறவர்களுடைய ஆலோசனையை கேட்டு இதெல்லாம் பண்றாரோ அப்படின்னு தான் நமக்கு தோன்றுகிற முதல் சந்தேகமே. ஏன்னா திடீர்னு வந்து ஒரு மனிதனுக்கு வந்து பக்தி எல்லாம் அப்படி பொங்கி பிரவாகம் எடுக்காது. அது விஜய் போன்ற என்ன சொல்ற ஒரு தீவிர கிறிஸ்தவருக்கு ஏன்னா இப்படி வந்து நீங்க இந்து கோயில்களுக்கு போறது அப்படிங்கிறது எப்படி அப்படி ஒரு எண்ணம் வரும்? சோ யாரோ ஒரு ஜோசியக்காரன் பேச்சை கேட்டு இப்படி எல்லாம் பண்றார் அப்படிங்கிறது தான் எனக்கு தோன்றுகிற விஷயம். அது உண்மையிலேயே அது விஜய் மீதான ஒரு நன்மதிப்பையே குலைக்கிற விஷயமா இருக்கு.